ஐஏஎஸ் அதிகாரிய மது வித்துக்கிட்டு இருக்காங்க, தெரியுமா தெரியல? ஏன் புத்தனுக்கு வந்து குழந்தையை பெக்கிறதுக்கு முன்னாடி ஏன் தோன்றவில்லை? சாதி வரியை தூண்டுகிறார் ஐயா ராமதாஸ் அவர்கள், மறைந்து போன மாவீரன் குரு அவர்கள். ஆக இருவரின் சிறைச்சாலையை நான் போடுகிறேன், போட்டுச்சா போடலையா அந்த அம்மா? எப்படி ராமதாஸ் தேர்தல் முன்ன எப்படி இது பண்ணுவாரோ அதே மாதிரி நீங்களும் அந்த பயிர் சொல்லுங்க, கேட்கிற கேள்விக்கு பயிர் சொல்லுங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி விசிகாவின் மாநில இளைஞர் அணி செயலாளர் சங்கத்தமிழன் சந்திப்பு வார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் நடத்துறது மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு. அது முக்கியமாக உடனடியாக கள்ளச்சாராயம் ஒழிக்க வேண்டியது அது முக்கியமாக? ரெண்டுமே முக்கியம்தான். இப்போ நீ ஒரு ஆளை பார்த்து உங்களுக்கு வந்து ரெண்டு கண்ணில் எதுங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டால் எப்படி நான் பயிர் சொல்ல முடியும்? ரெண்டு கண்ணுமே ரொம்ப முக்கியம்தான். ஒரு கண்ணு இல்லாட்டாலும் கூட ஒரு கண்ணை வச்சு பார்க்க முடியும். ஆனால் ஒரு மனிதனுடைய உடல் கூறுல அப்படி இல்லை, ரெண்டு கண்ணுமே முக்கியம். அது மாதிரி இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் மதுவையும் ஒழிக்கணும், போதையும் ஒழிக்கணும், கள்ளச்சாராயத்தையும் ஒழிக்கணும். நம்ம நாடு வந்து ஒரு புத்தன் பிறந்த பூமி, புண்ணிய பூமின்னு உலகம் பூரா சொல்லுது. இங்கே தான் வந்து மகாத்மா காந்தி மதுவை எதிர்த்து போராடினார், காமராஜர் மதுவை எதிர்த்து போராடினார், அறிஞர் அண்ணா கடைசி வரைக்கும் மதுவை அவர் கொண்டு வரவில்லை. அவரை கேட்டப்போ கூட சொன்னார், நம்ம இது இருக்கு பாருங்க, அதாவது தொழுநோயாளர்களுடைய கையில் வடிகிற சீலுக்கு சமம் அதில் கிடைக்கின்ற பணம். ஆகையால் இந்த இந்திய பூமியில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த அறைகோல் விட்டுருக்கிறோம். ஆகையால் இதுவா எதுவும் இல்லை, நல்ல ஒரு ரிசோர்ஸ். ஆமாம், மனிதன் வந்து நல்ல மாண்பு உள்ள இளைஞர்கள் தேவை. சுவாமி விவேகானந்தர் வந்து சென்னையில் இருந்தே சொன்னார், 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் உலகத்தையே மாற்றி காட்டுறேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட இளைஞர்கள் போதையை போட்டுக்கிட்டு இவங்க பாட்டுக்கு திருச்சியில் பார்த்தா எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்களுக்கு முக வலிக்கிறது. அதுவும் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் அவங்க பூரா மதுவை குடிச்சுப்புட்டு 69 பேர் செத்த பிறகு எங்கள் தலைவர் போய் 3 நாட்களுக்கு முன்னால் அங்கே ஸ்பாட்டில் போய் பார்த்தார். இப்போ ஆரம்பத்துலேயும் பார்த்தார், இப்பையும் பார்த்தார். பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு பெண்மகள் வந்து சான்சி ராணி, வயசு வந்து 30 கூட ஆகலை, 3 குழந்தைங்க, சின்ன குழந்தை. இப்போ இன்றைக்கி வந்து அது விடோவாகி போச்சு. இதெல்லாம் யாருங்க பொறுப்பு? இந்த அரசாங்கம் தானே பொறுப்பு, இந்த ஆட்சி தானே பொறுப்பு. அப்போ நீ என்ன கேட்குறீங்க? கள்ளச்சாராயத்தை ஒழிப்போமா, மது ஒழிப்பா, இது ரெண்டு நாயை ஒழிக்கணும்ன்றேன். ஆனால் நீங்கள் எடுத்திருக்க முக்கிய இது வந்து மது ஒழிப்புன்னு சொல்லியிருக்கேன், கள்ளச்சாராயம். மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு. ஆமாம், அந்த போதைக்குள்ளேயே கள்ளச்சாராயம் அடங்குது. ஏன்னா கள்ளச்சாராயத்தை வந்து ஒழிக்கணும்னு சட்டமே இருக்குது. சட்டமே கள்ளச்சாராயத்தை விற்கக்கூடாது, கள்ளச்சாராயத்தை அனுமதிக்கக்கூடாது, போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் மது வந்து விற்கிது, கவர்மெண்ட்டே விற்கிது. ஐஏஎஸ் அதிகாரியை மது விற்றுக்கிட்டு இருக்காங்க, தெரியுமா தெரியல? டாஸ்மாகில் என்ன வேலை நினைக்கிறீங்க? ஐஏஎஸ் படித்த அதிகாரிகள் வெக்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் அவங்கள போய் சாராய வீங்க, 45,000 கோடி வந்து வித்துட்டீங்க, 50,000 கோடி ஆக்குங்கன்றது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயல். அதை பார்த்துக்கிட்டுலாம் இனி நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாதுங்க. ஏன் 7 வருஷமாக திமுக கூட்டணி பயணச்சுங்க, இத்தனை வருஷமாக இல்லாத இது வந்து பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும். இப்போ ஏன் திருப்பி திடீர்னு பொங்கி எழுதுறீங்க? உங்கள்ட்ட ஒரு கேட்டுமா கேள்வி பதில் நீங்கள் சொல்லணும், கரெக்டாக சொல்லணும். என்னோட வயது மூத்த வருது. மகாபாரத யுத்தம் ஏன் அந்த காலகட்டத்தில் வந்து கிருஷ்ண பரமாத்மா நடத்தினார்? ஏன் புத்தனுக்கு வந்து குழந்தை பெக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஏன் துறவரம் போகலை? இப்போ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி சிந்திச்சுக்கலாம்னா அவர் பெரிய அறிஞர் தானே. ஏன் இயேசுநாதர் வந்து சாட்டையை வச்சுக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் போய் அடித்தார் அப்படின்ற மாதிரி இருக்கு உங்கள் கேள்வி. அப்படி இல்லை சார், 7 வருஷமாக நீங்க பதில் சொல்லல. இல்ல இருக்கட்டும். ஏன் புத்தனுக்கு வந்து குழந்தையை பெக்கிறதுக்கு முன்னாடி ஏன் தோன்றவில்லை நாம் துறவரம் போவோம் என்று? ஏன் மகாபாரத யுத்தத்தை ஆரம்பித்த கிருஷ்ண பரமாத்மா ஏன் வந்து ஆரம்பத்திலே யுத்தத்தை ஆரம்பிக்கல? எல்லாத்திற்கும் ஒரு காலம் உண்டு, அனைத்திற்கும் காலம் உண்டு. விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அது முளைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அறுவடை செய்வதற்கு ஒரு காலம் உண்டு. இந்த காலம், இந்த நேரத்தில் தான் கள்ளச்சாராயத்தில் இவ்வளவு பேர் இறந்து போயிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் அங்கொன்றும் இங்கொன்றுமா மரக்காணத்தில் கூட இறந்தாங்க, அதுக்கு முன்னாடி சேலத்தில் கூட இறந்தாங்க, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இது எங்கள் கட்சியை மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்தையே பாதிக்கிறது. ஆகையால் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நீ ஆதரிக்கிறீங்களா இல்லையா? அதே அந்த கேள்வி. ஆதரிக்கிறேன் சார், முழுமையாக ஆதரிக்கிறேன். பாராட்டுங்கள். பாராட்டையா எந்த கட்சியை எடுக்காத நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கீங்க. கூட்டணியில் இருந்தாலும்
இருந்துதான் நீங்க இது அதுங்களை பண்ணிருக்கீங்க. பாராட்டுங்க. உங்களை பாராட்டுறேன் மாதிரி சார். பெரிய மனிதர்கள் பாராட்டினாதே பாராட்டுறேன் எங்களை மாதிரி சார். இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஆனா காலத்தின் சூழ்நிலை உங்களை அதே மாதிரி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுனால தானே இப்ப மது ஒழிப்பு போராட்டத்தை கையில எடுத்திருக்கீங்க ஆமா கூட்டணியில. ஆமா, ஏன்னா உங்களை கூட்டணியில கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கி வச்சதுனால தான் அது வந்திருக்கு. அவர் ஒதுக்கினாலும் சரி ஒதுக்கவில்லை என்றாலும் சரி, நமக்கு மெயின் என்ன, நீ கூட்டணி எப்படி செகண்டரி, மெயின் அஜெண்டா என்ன, மதுவை ஒழிக்க வேண்டும், போதையை ஒழிக்க வேண்டும், கள்ளச்சாரத்தை ஒழிக்க வேண்டும்ன்றது முதல். அப்ப அதுல வந்து கூட்டணி இருந்தா என்ன, இல்லாமல் போனா என்ன, இல்லை எங்களை கூட்டணியை விட்டு விரட்டி அடித்தால் என்ன, கவலை இல்லை. சரி, ஆட்சி அமைந்து 3.5 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷமா இத்தனை நாளாக வராத இந்த சிந்தனை திடீர் வந்தது ஏன்? திடீரென்று வரவில்லை. 1990 எங்கள் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் எங்களை போன்ற அப்பெல்லாம் சின்ன சின்ன பயல்களாக தான் இருந்தனால காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்ஜினியரிங் காலேஜில் அப்பெல்லாம் சொன்னார், நம்ம கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் யாரும் மது அருந்தக்கூடாது. நான் குடிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் என்னைக்கா சீரடிக்க பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் ஏன் இப்படி இருக்கிறீங்க? நேரடியாக ஏன்ட்ட கேட்டுருக்கிறாருங்க. யாரும் வந்து மது அருந்தக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக எங்கள் கட்சியில் என்னை போல சில மாணவர்கள், சில இளைஞர்கள் அந்த காலத்தில் நாங்கள் மதுவை துறந்தோம். மது யாரும் அருந்துவதில்லை. அது மாதிரி ஆயிரம் தோழர்கள் நாங்கள் சும்மா வாய் சவுடாக வெளியே சொல்கிறதில்ல. எங்கள் தலைவர், அரசியல் தலைவர்கள் நீ சொல்லுங்கள், யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள், எல்லாம் போதையில் தான் இருக்கிறாங்க. சாயந்தரம் ஆனால் பிறகு எல்லாம் பாருக்கு தான் போகிறாங்க, இல்லை வீட்டிலே மினி பார் வச்சிருக்கிறாங்க. எங்கள் தலைவர் ஸ்மோக்கிங் பண்ணுறது இல்லை, தண்ணி அடிக்கிறது இல்லை, அதே மாதிரி மாமிச உணவு உண்ணுவதில்லை, திருமணம் கூட செய்து கொள்ளாமல் ஒரு துறவியை போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால இன்னைக்கு வந்து பார்க்கிறாரு, என்னடா அந்த சமூக ஒளி மோசமாக போய்கிட்டு இருக்கு, ரொம்ப கேவலமாக இருக்கு, இது நம்ம கேட்க வந்து நமக்கே அசிங்க. உங்களை மாதிரி ஒரு ஆள் கேட்டார், எங்கள் தலைவர்கிட்ட கேள்வி கேட்டார். அதுக்கு என்ன சொன்னார், இதெல்லாம் இவ்வளோ நாள் நான் சகித்து கொண்டு தான் இருந்தேன், என் தப்பு தே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. 90 மட்டும் சொல்லலை, நம்ம சசி பெருமாள் என்ற ஒரு பெருமகன் 2016 அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். குதித்து தன்னையே மாய்த்து கொள்கிறார். நான் மதுவுக்கு எதிர்த்து நான் போராடி முடியாமல் செத்து போயிறாரு. அன்னைக்கு எங்கள் தலைவர் தான் போய் அவரை போய் வந்து அடக்கம் செய்தார், ஒரு மூத்த மகனாக இருந்து. அதெல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரியும். தொடர்ந்து நாங்கள் சைக்கிள் எல்லாம் போராடணும், தொடர்ந்து அங்கங்கே போன ஊரெல்லாம் போய் எல்லாத்தையும் கேட்டேன். ஆனால் அந்த காலகட்டத்தை விட இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு. சின்ன சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் கொள்கை மது ஒழிப்புன்ட்டு சொல்றீங்க, அது 1990 இருந்தே இதுன்ட்டு. நீங்க திமுகவின் கூட்டணி வைக்கும் போதே உங்கள் கொள்கையே இது உங்களுடைய இதுல தேர்தல் அறிக்கையில இடம் பெறணும், இது இதுதான் மது ஒழிப்பு இடம் பெற்றதான் நாங்க கூட்டணிக்கு போறோம், ஏன் சொல்ல? எங்களுடைய கூட்டணியுடைய எங்கள் தேர்தல் அறிக்கையில இருக்குது. எங்க தேர்தல் விடுதலை சிறுத்தைக்கு ஒரு தேர்தல் அறிக்கை இல்ல, பூரணமான மதுவிலக்கு இருக்கிறது இல்லங்க. உங்க தேர்தல் அறிக்கை இருந்து என்ன பயன்? இல்ல ஆளுகின்ற திமுகவில் தானே இடம்பெற வேண்டும். திமுகவும் தனது தேர்தல் அறிக்கையில் வைத்திருக்கிறார்கள், நீங்க எடுத்து போய் படிங்க. இல்ல 2016 தான் மது ஒழிப்பும்ட்டு கலைஞர் சொன்னார், அப்புறமா இல்ல மீண்டும் படிப்படியாக தான் ஒழிப்பு. 2016 அவங்க மதுவை ஒழிப்போம் என்று பிரகடனப்படுத்தினார்கள். அது முடிஞ்சா அதுக்கு அடுத்து 2021 எலெக்ஷன் வந்துச்சுல, தேர்தல் அறிக்கையில இருக்குங்க. அது மட்டும் இல்ல, தளபதி ஸ்டாலின் கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு வெளியில வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாரு. நான் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்பேன் என்று. பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நிக்கலையா, இந்த பாட்டு கனிமொழி நிக்கலையா? நாங்க அதெல்லாம் நம்பினோம் இவங்க மதுவை படிப்படியாக ஒழிப்பார்கள் என்று. ஆனால் இவர்கள் படிப்படியாக உயர்த்துகிறார்கள். 45,000 கோடிக்கு விற்க வேண்டும், 50,000 கோடிக்கு விற்க வேண்டும், 1,00,000 கோடிக்கு விற்க வேண்டும் என்று டார்கெட்டை பிக்ஸ் பண்றாங்க. அதனால தான் கேட்கிறேன். சரி, அவங்க வந்து வந்த உடனே 500 கடையை மூடுனாங்க. ஆனால் 4500, அதாவது ஒன்று தெரிஞ்சுக்க, ஜெயலலிதா 500 கடை மூடினாங்க, எடப்பாடி 500 கடை மூடினாங்க, இவங்க 500 கடை, மொத்தம் 4500 கடையில். அப்போனா 3000 கடை தான் இப்போ இருக்கணும். ஏன்னா திருப்பி அதே 4500 கடை இருக்கு, ஏன் நீங்க கேட்கல? ஏன் புது கடையை ஏன் ஓபன் பண்றீங்க? உங்களுடைய கொள்கைக்கு நம்முடைய கொள்கைக்கு மரபாக இருக்கு, ஏன் கேட்கல? இப்பயாவது கேட்டிருக்கோம்ல, பாராட்டுங்க. இது வரைக்கும் நாங்க கேட்கல என்ற நாங்களே ஏத்துக்கிறோம். இப்பதான் ஞானோதயம் வந்ததா? ஞானோதயம் புத்தருக்கு ஏன் அப்பா வந்து அவரு போதி மரத்துல உட்கார்ந்த பிறகு ஞானோதயம் வந்த பிறகு
உங்களுக்கு கடுமையான நெருக்கடி உருவான பிறகு அந்த நாணய விதை வந்ததா? நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறிமீறி பாய்கள் தீரம். எங்களுக்கெல்லாம் எவனும் நெருக்கடி கொடுக்க முடியாது. நாங்கள் மக்களுக்காக போராடுறோம். நீங்கள் வந்து கொச்சைப்படுத்துகிறீர்கள். அதாவது உங்களுக்கு நெருக்கடி வந்துருச்சு அதனால தான் போராடுறீங்க. அப்படி இல்லை, எங்க நெருக்கடியை விடுங்க. நாங்கள் மக்களுக்கு ஏங்க கள்ளக்குறிச்சி நீங்க போனீங்களாங்க, போயிருப்பீங்க, அங்க பார்த்தீங்களாங்க சின்ன சின்ன பெண்கள்லாம் கைம்பெண் ஆயிருக்குது. அதை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து மானங்கட்டு போய் இந்த வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பூமியில எதிர்த்து ஒரு மனிதன் கேட்கிறாருன்னா பாராட்டுங்க. இப்ப ஏன் கேட்டீங்க? நாங்க சொல்றேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், மறுக்கவில்லை. இதற்கு முன்னால் நான் கேட்டோம், ஆனால் உங்கள் காதுக்கு கேட்கவில்லை. தொடர்ந்து நாங்கள் போராடினோம், நீங்கள் பார்க்கவில்லை. கண்ணிருந்தும் நீங்கள் கூடாக இருந்தீர்கள், காது இருந்தும் நீங்கள் கேட்காம இருந்தீங்க. யாரை சொல்றேன் உங்களுக்கு புரியும், அதெல்லாம் நான் விளக்கம் கொடுக்க முடியாது. நாங்க இப்ப கேட்போங்க, எந்த சூழ்நிலையும் சரிங்க. நாங்க ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தல் கூட்டணி இல்லை நாங்க தேர்தலில் நிற்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. எங்க தலைவரை நேரடியாக கேட்டோங்க, நேரடியாக கேட்டோம். அண்ணே இது எப்படி, இது தேர்தலுக்காக செய்யறோம்னு எல்லாரும் கேட்குறாங்க. இது உண்மையான்ட்டு தேர்தலாவது மயிராவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம அந்த மக்களுக்காக உண்மையாகவே நாம் போராடி நம்ம மதுவை ஒழிக்க வேண்டும். ஒரு தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க. இப்போ நான் கள்ளக்குறிச்சி நடத்துகிறோம்ல, அது ஏன் அக்டோபர் 2 நாங்கள் எதுக்கு செலக்ட் பண்ணோம்? எதுக்குங்க? மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாள், காமராஜோட இறந்த நாள். அதுக்கு அடுத்து நாங்கள் என்ன பண்ண போறோம் தெரியுமில்ல? டெல்லியில் போய் நடத்த போறோம். சரி, டெல்லியில் போயிட்டு நான் கேட்கிறேன், இது அகில இந்திய அளவில் மது ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்துடுறாங்க, மாநில அரசு அதை ஏத்துக்குமா? ஏத்துக்கிற வேண்டும். ஏன்னா எங்களுடைய கொள்கை நீங்க தலையிட முடியும் அப்படி சொல்லியிருக்கீங்க. நல்ல விஷயத்தை திட்டங்களை ஏத்துக்கலையே அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் இல்ல. மக்களுக்கான ஒரு செயல்பாடு, ஒரு நல்ல விஷயம் வரும் பொழுது அதை நாம் 100% ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 பிரகாரம் பூரண மதுவிலக்கை உருவாக்க வேண்டும் என்று 1955 அம்பேத்கர் இறப்பதற்கு முன்னாலே எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால நாங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம். அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள். உண்மையிலே காந்திக்கும் அம்பேத்கர் ஆகாது. அப்படி இருப்ப அந்த டேட் நீங்க சூஸ் பண்ணது தப்பா இருக்கு மாதிரி தெரியல. காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஆகவே ஆகாது என்று நீங்கள் சொல்லலாம். ஏன் தொகுதி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு காந்தி. ஆமாங்க, பூனா ஒப்பந்தத்தில் எங்கள் தலைவர் வந்து வருத்தப்பட்டார், புரட்சியாளர் அம்பேத்கர். இருந்தாலும் மதச்சார்பற்ற நாடு நல்லா முன்னேறணும், நம்ம நாடு ஒரு வல்லரசா மாறணும், நாட்டில் இருந்து மது இல்லாத ஒரு இதை உருவாக்கணும்ன்றதுல 2 பேருக்கு நல்ல ஒரு உடன்பாடு இருந்துச்சு. இன்னமும் சொல்ல போனால் புரட்சி அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கே மகாத்மா காந்தி மறைமுகமாக உதவி செய்தார். அவர் சொன்னார், ஏன்னா வெளிநாட்டில் போய் வெள்ளைக்காரனை கூப்பிடுறீங்க, நம்ம ஊரில் இருக்கிறாரா, அவர் படித்த பெரிய அறிஞர் இருக்காரா, அவரை வச்சு எழுதுங்க அப்படின்னு ஜவஹர்லால் நேருக்கே வழிகாட்டு இருக்கிறார். அவர் அந்த கருத்துக்களில் முரணாக இருந்தாலும் சரி, நல்ல கருத்துக்களாக இந்த கருத்து நாட்டின் நலன் கருதி இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடு அப்படின்ற தெளிவாக இருந்தார். அந்த வகையில் வந்து நாங்கள் ஏன் இன்னும் சொல்கிறேங்க, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு புரட்சி அம்பேத்கர் செய்திருந்தாலும் அதுக்கு உறுதுணையாக இருந்தார்ல, அதை நீங்கள் மறுக்க மாட்டீங்களா? அது மட்டும் நிறையா பேருக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்கிறேன். நம்முடைய இந்திய தேசிய கொடியை உருவாக்கினாங்க பார்த்தீங்களா, உருவாக்கி முடிச்ச அப்புறம் தேசிய கொடியில் நடுவில் வந்து சக்கரத்தை உருவாக்கியிருக்காரு. யார் உருவாக்கினா? புரட்சி அம்பேத்கர். பல பேர் பல கருத்து சொன்னாங்க, அதெல்லாம் அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. காந்தி வந்து மகாத்மா காந்தி என்ன சொன்னார்னா, புரட்சி அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாரு, தர்ம சக்கரத்தை வைக்க சொல்றாரு, தம்ம சக்கரத்தை வைக்க சொல்றாரு. அசோக மாமன்னன் புத்தனுடைய ஒரு கோட்பாடு, அது நம்ம பூமி நம்ம நாடு ஏற்றுக்கொள்ளும்னாரு. அவ்வளவுக்கு அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்திருக்கு, நம்ம அதை கொச்சைப்படுத்த வேண்டாம். அது மட்டுமல்ல, மகாத்மா காந்தி மதுவை பூரணமாக ஒழிக்க வேண்டும் என்று இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலே போராடினார். அதை நீ மறுக்க முடியாது. கள்ளுக்கடை ஒழிக்க வேண்டும் என்று அந்த மரங்களை பூரா வெட்டி சாய்க்க சொன்னார். தந்தை பெரியார் வெட்டி சாச்சார். ஆனால் வரலாறு இருக்கு. அதனால் காந்தியை வந்து நாங்கள் இந்த விஷயத்தில் பாராட்டுகிறோம். அக்டோபர் 2 மாபெரும் சிறப்பான ஒரு பெண்களை அணிதிரட்டி நாங்கள் செய்ய போகிறோம். உங்களுக்கும் நாங்கள் அழைப்பு விடுகிறோம். சார், அதாவது மது ஒழிப்பு யார் இருக்கிறோம் அவங்களாம் வாங்கன்ட்டு நீங்கள் சொல்லியிருக்க, அப்படி இருக்க பாமக எப்பொழுது இருந்தோ சொல்லியிருக்க மது ஒழிப்பு, ஏன் அதில் நீங்கள் உங்கள் இந்த போராட்டத்தில் சேர்த்துக்கல? இன்னும் கேட்டால் ஆளும் மத்திய அரசு குஜராத்லையும் மது ஒழிப்பு கொண்டு வந்தது, கூட்டணி கட்சியாக பீகார்லையும் கொண்டு வந்து, ஏன் அது கொண்டு வரல? உங்கள் ஏன் போராட்டத்துக்கு கூப்பிடல? அருமையான கேள்வி, நுட்பமான கேள்வி, பாராட்டுகிறேன். குஜராத்தில் பிஜேபி வந்து கொண்டு வந்திருக்கிறது. திராவிட மாடல் என்று சொல்லுகின்ற தமிழக அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். அவருடைய கேள்வியிலிருந்து நான் இந்த கேள்வி வைக்கிறேன், பாராட்டுகள். அதே நேரத்தில் பீகாரில் நிதிஷ்குமார் அவங்க கூட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க அங்கே கொண்டாந்து இருக்கிறாங்க, இதுவும் பாராட்டுகள். இதில் நான் வந்து மாற்றுக்கருத்து சொல்கிறேன்.
நாங்கள் ஏன் கூப்பிடலை அப்படின்றது உங்கள் கேள்விக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன், பொறுமையாக கேளுங்க. அதாவது சாதியவாதி மதவாதி 2 பேரும் நாங்கள் சேர்க்க மாட்டோம். ஏன் சேர்க்க மாட்டோம்னா, போதை வந்து தண்ணியை போட்டவனுக்கு தனக்கு மட்டும்தான் போதை வரும். ஆனால் சாதி போதை மத போதை வந்து போடாமையே வரும். எப்படி வரும் அப்படியே பார்ப்பேன். சாதி வெறியன், டேய் இங்கே வர்றா பறையன் பள்ளை சக்கிலெல்லாம் டெவலப் ஆகி சூப்பராக போயிருக்கேன், ஜீன்ஸ் மாட்டுறேன், டிஷர்ட் மாட்டுறேன், கூலிங் கிளாஸ் மாட்டுறேன், வெட்டுறா அப்படின்னு வெட்டுறேன். வீட்டை பார்ப்பேன், வீடு இல்லாத நாய் நடுரோட்டில் படுத்தது, குடிசையை கட்டி வைக்குது, தீயை வச்சு எரிடா, வரலாறு நடந்திருக்க நடக்கலையா, டே அங்கே பாடுறா மாஸ்க் இருக்கிற மாஸ்க் ஆளை வச்சு உடைச்சாங்கள உடைக்கலையா. ஆகையால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த மது போதையை விட கொடுமையான அரக்கன் சாதிய போதை மத போதை. ஆகையால் சாதி மத கொள்கை உள்ளவரை நாங்கள் சேர்க்க மாட்டோம். இல்லை நீங்கள் ஒரு வாட்டி பாமக கூட கூட்டணி வச்சிருக்கீங்க, அப்போ ஏன் இந்த இது வரல? சேர்த்தது நாங்கள் அந்த காலத்தில் ஐயாவுக்கே நாங்கள் அன்பான பட்டம் கொடுத்தோம். அவருக்கு என்ன சொன்னோம், தமிழ் குடிதாங்கி ஐயா அவர்களே அப்படின்னு எங்கள் ஊரில் மதுரை மாவட்டம் மேலூரில் வச்சுதான் அவருக்கு பட்டமே கொடுத்தோம். நான் மறுக்கவில்லை. இருந்தாலும் கூட ஐயாவுடைய சில காலங்கள் உண்மைதான், மதுவை ஒழிப்பதற்காக 45 ஆண்டு காலமாக தமிழகத்தில் போராடுகிறார். அதில் வந்து ஐயாவுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். ஆனால் ஐயா அந்த சாதி புத்தியை கொஞ்சம் விட்டுவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சேர்ந்து கூட பணியாற்றுவோம். ஒன்றும் தப்புனா இப்ப விடுதலை சிறுத்தை கட்சி சாதி இல்லாத கட்சி, புது கட்சியா? உறுதியாக சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்பது எங்களது முழக்கம். விசிக கட்சி பொதுவாக மக்கள் இடத்துக்கு எப்படி இருக்கு? பாமக கட்சி மாதிரி தானே, அது ஒரு சாதி கட்சி தானே. நாங்கள் எந்த இடத்திலும் சாதி வெறியை தூண்டுவதை போல நாங்கள் தாண்டா பெரிய ஆளுகடா, பறையர்கள் தாண்டா பெரிய ஆளுகடா, சக்கிலியர் தாண்டா பெரிய ஆளுகடா, பள்ளர்கள் தாண்டா பெரிய ஆளுகடா அப்படி எந்த இடத்துல நான் சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டோம். எங்களுடைய கொள்கையே என்னன்னா சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, சாதியில போய் ஒருத்தனை வெட்டி தலையை சாச்சிருப்பேன், அந்த வெட்டினவனையும் நீங்க அப்படியே ஒன்னாவும் வெட்டுப்பட்டவனையும் ஒன்னாவும் உங்க தராசுல பாக்குறீங்க. அது தப்பு. நேர்மையா பாருங்க. பாதிக்கப்பட்ட பக்கம் நின்று பேசுங்க. நாங்க பாதிக்கப்பட்ட பக்கம் நின்று தான் நாங்கள் குரல் கொடுக்குறோம். இப்ப எடுத்துக்கிறீங்க, நம்ம மார்ட்டின் லூதர் கிங் யாருக்காக போராடினாரு? கருப்பின மக்களுக்காக போராடினாரு. அவங்க பக்கத்தில் இருந்ததுக்கு அப்புறம் கருப்பின மக்கள் தான். உடனே அவர் வந்து இன வெறியர் நீங்க சொல்லுவீங்களா? இல்ல. அதை போலத்தான் நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம், பெண்களுக்காக குரல் கொடுக்கிறோம், இன்னமும் வன்னிய தோழர்களுக்கும் குரல் கொடுக்கிறோங்க. வன்னியர்களே ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்கள், பொருளாதார வலிமையில் குன்றிய மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற அங்கேயும். அப்பனா வன்னியர்கள்னா பாமக தானே அர்த்தம்? அப்படி அல்ல, அப்படி அல்ல. அண்ணன் வேல்முருகன் யார்? அவர் பின்னாடி இருக்காங்க. அவர் எம்எல்ஏ. இன்னைக்கு அனைத்து வன்னியர் தோழர்களும் அவர் பின்னாடி தான் இருக்கிறாங்க. ஏன் எங்க பின்னாடி இருக்கிறாங்க? திமுக பின்னாடி இருக்கிறாங்க, அதிமுக பின்னாடி இருக்கிறாங்க. எங்கள் கட்சியுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு எம்எல்ஏ எஸ் பாலாஜி வன்னியர். அப்புறம் உங்களுக்கு என்ன, கட்சியில் நிறைய பொறுப்புல இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. அதெல்லாம் ஒரு அப்படியே பாமக தலித் எழுமலை மத்திய அமைச்சராக்கி இருக்க, அது ஏன் ஏத்துக்கல? ஒரு காலத்துல நான் இன்னமும் சொல்றேன், ஐயா ராமதாஸ் ஐயா உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் இஸ்லாமியர்களுக்காகவும் பாடுபட்டார் ஆரம்பத்தில். அப்போலாம் நாங்கள் பாரு கூட்டில் இருந்தோம். ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான் அவரை வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, அவருக்கு மனநிலை. அவர் வந்து அப்படி சாதி வெறியனை மாறிட்டார். ஏங்க, ஜெல்வி ஜெயலலிதா, புரட்சி தலைவி ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசின ரெக்கார்டுக்கு நான் போட்டு காட்டுறேன். சட்டமன்றத்தில் உட்கார்ந்து பேசுது அந்த அம்மா, சாதி வெறியை தூண்டுகிறார் ஐயா ராமதாஸ் அவர்கள், இன்னும் மறைந்து போன மாவீரன் குரு அவர்கள், ஆக இருவரின் சிறைச்சாலையை நான் போடுகிறேன். போட்டுச்சா போடலையா அந்த அம்மா? ரெக்கார்டு இருக்குல்ல. நீங்க இல்லைன்னு சொல்லலாம், நான் இல்லைன்னு சொல்லலாம், ரெக்கார்டு எடுத்து போடுவாங்கல்ல. ஆனால் அவர் ஒரு சாதி வெறியரா போயிட்டாரு. இப்போ அதெல்லாம் இல்லை. நான் உண்மையிலேயே வந்து நான் மக்களுக்காக பாடுபட வந்தாருன்னா ஐயா நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் உங்களை விட்டு தலித் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கிறேன்னா அதனால் தானே ரஞ்சித் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க அவருடைய படத்தை தங்களான இது. ஏன்னா பெரும்பாலும் தலித் இளைஞர்கள் ரஞ்சித் பக்கம் போயிட்டு இருக்காங்கன்ட்டு, அதனால் நம்மளுடைய ஓட்டு போயிடுமோ அந்த பயத்தில் தானே இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திமுக விட்டு வர்றீங்க. இது வரைக்கும் நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் வந்து உங்கள் கேள்வியை பார்த்து நான் சிறப்பிச்சேன். ஐயா வந்து அருமையாக கேட்குறாரு. இது அது தம்பி, சின்ன தம்பிங்க பாவங்க, ஒரு படம் எடுத்துக்கிறாரு. அவர் பின்னால் யாரும் போகலை. சினிமா ரசிகர்கள் போவாங்க. இப்போ அவரை விட அதிகமான மக்கள் யார் போயிட்டு போகிறாங்க தெரியுமில்ல? அவர் பெண்ண மாறி செல்வராஜ் பின்னாடி போகிறாங்க. அவங்கள விட அதிகமான ஆள் யார் போயிட்டு போகிறாங்க தெரியுமில்ல? வெற்றிமாறன் பின்னாடி போகிறாங்க. சினிமாக்காரங்களெல்லாம் போய் நீங்கள் எங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. சினிமாக்கார பயல்களுக்கு 4 படம் ஓடிச்சுன்னா சூப்பர். படம் ஓடலைன்னா அவங்க வாட்டுக்கு எனக்கு இப்போ ஏங்க இவங்கள இந்த தம்பிகளை விட பயங்கரமான இயக்குனர் ஐயா யார்? பாரதி ராஜா. இன்றைக்கி ஐயாலாம் அமைதியாக இருக்கிறார். அது சினிமாக்காரங்களுக்கு அவ்வளோதாங்க ஐயா. படம் எடுக்கலாம், போகலாம். படத்தில் விஷயம் நானும் போய் பார்த்தேன்.
வெற்றிமாறனுடைய படத்தை பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி இவர் ரஞ்சித் படத்தை பார்த்துருக்கிறேன். இப்போ கூட பார்த்து தங்கலான்னு பார்த்தேன். அதே மாதிரி இன்னொரு படம் வச்சுல வாழை, அதையும் பார்த்தேன். படம் சூப்பர், வாழ்த்துக்கள். அவ்வளோதான் தவிர நீங்கள் அவங்கள போயிட்டு எங்களோட 45 ஆண்டு காலமாக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இரவும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர்கிட்ட போய் நீங்கள் போய் தம்பி, சின்ன தம்பி, என் தம்பி தான் அவர், ரைட்டா? அதெல்லாம் பெருசாக நீ ஆளுங்கட்சிக்கு நீங்க அவ்வளவு துணை போயிட்டு இருக்கீங்க. தலித்து மக்கள் அவ்வளவு பாதிச்சுக்கு நீங்க மௌனமா இருந்திருக்கீங்க. வேங்க வயல் கரெக்ட். என்னாச்சு? மேல்பாதி என்னாச்சு? திரௌபதி அம்மன் கோவில் சேலத்துல இருக்கிற ஒரு கோயில். ஆமா சொல்றேன். அடுத்து இதுல வந்து அது என்ன, திருநெல்வேலியில ஆமா ஒரு பையனை வெட்டிட்டாங்க. ஆமா நீங்க அப்படியே மௌனமா இருந்தீங்க. இல்ல உங்களை விட்டு வெளியே வர்றாங்க, அதனால அந்த இதுக்கோசம் தானே இது பண்றாங்க. யாரும் வெளியில போகல, எல்லாம் எங்கள் பக்கத்து நிற்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் இப்போ சொன்ன இடத்துல பூரா நாங்கள் போராடி இருக்கிறோம். ஆனால் தீர்வு வழங்காமல் இருப்பது வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட வேலையாக நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இப்போ எத்தனை மணி கரெக்டாக 12 மணி. உங்கள் வாட்ஸ்அப் பாருங்க, எத்தனை மணி போட போறீங்க இல்லை. எங்கள் கொடியை, மதுரை மாவட்டத்தில் ஏற்றப்பட்ட முதல் கொடியை இப்பொழுது அவர்கள் போலீஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஆமா, நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க. உங்க கூட்டணி ஆட்சி இருக்கு. உங்களால் தைரியமாக மற்ற கட்சி மாதிரி கொடி ஏத்த முடியாது, கொடி கம்பம் நட முடியுதா? முடியல. இந்த ஆட்சியில முடியல. அவளையும் நீங்க மௌனமா இருக்கிறீங்களா? ஏன் பொங்கி எழல? போராடுறல. இப்பதானே வந்தீங்க, 3 வருஷமா இல்லையே. இப்பதானே அதிமுக கூட்டணிக்கு வந்த போராட்டம் வந்தா நாங்க அழைப்போம்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நாங்கள் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து தேர்தல் அரசியலை பத்தி கவலைப்படலை. இப்போ எங்க கொடியை வந்து இப்போ இங்க பாருங்க, ஒரு ஊர்ல வந்து ஊர் தனியா இருக்கு, சேரி தனியா இருக்கு. தீண்டாமை இருக்குதா? இன்னமும் இருக்க தலைமுறை இருக்கிறது பெரிய நம்ம கேவலமானது தானே. உண்மையா வந்து 75 ஆண்டுகள் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கூட்டணியில நாங்களாம் ஓட்டு போட்டு நாங்க தான் ஜெயிக்க வச்சோம் யார, தளபதி ஸ்டாலின். இப்ப எங்க கொடியை ஏத்த விட மாட்டாருங்க. இல்ல 3 வருஷமா அதுதான் நடந்தது. சேலத்துல நடந்தது இல்ல, எவ்வளவு பெரிய இது. ரொம்ப கவலை இருக்கு. நீங்க மௌனமா இருந்தீங்க. மதுரையில ஏத்தன கேப்பூர்ல இருக்கிற முக்கியமான கொடியை, முதல்ல ஏற்றப்பட்ட கொடிங்க, அந்த கொடியை வந்து இப்ப போலீஸ் பிடிக்கிட்டு போயிட்டானே. எனக்கு போன் வந்துருச்சு. அதான் நம்ம இன்டர்வியூ லேட் ஆகி போச்சு. அது மாதிரி எங்களுக்கு செய்கிறாங்க, நெருக்கடியை தர்றாங்க. சாதி வெறியர்கள் வந்து இந்த நிர்வாகத்துறையில் இருக்கிறார்களா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது இல்லை. அப்போனா நீங்கள் இப்போ வந்து நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அப்படியே இதுக்கோசம் போகிறீங்களா? அதிமுக பக்கம் போகிறதுக்கு தான் இந்த இதுவா? நாங்கள் எந்த பக்கத்தும் போகல. எங்களுக்கு நாங்கள் மக்கள் பக்கத்து தான் போகிறோம். மக்கள் பக்கத்து நாங்க இருப்போம். இல்ல பாமக மாதிரி நீங்களும் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா? எந்த ஸ்டாண்ட் எடுக்கல. இல்ல அவர்தான் அங்க இங்க போயிட்டு அதிகமாக தொகுதிகள் பெருதுகோசம் நீங்க இது பண்றீங்களா? போக மாட்டேன், உங்களுக்கு தெரியும்ல. நான் அப்படியே செய்ய மாட்டோம்ல. அப்படி செஞ்சுதான் பயந்துட்டு கொடியேற்ற விட்டுருப்பாங்கல்ல. நேர்மையாக அறம் சார்ந்து நாங்கள் வந்து பிஜேபியை வந்து தமிழகத்தில் வளரவிடக்கூடாது என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோமே தவிர எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லை. ஏங்க இப்ப நாங்க வந்து 4 MP சீட்டு கட்டவே கேட்கலையா? எத்தனை 2 தான் கொடுத்தாங்க. ஆமா, நீங்க மௌனமா தான் இருந்தீங்க. இல்ல வெல்லும் ஜனநாயகம் பெரிய மாநாடு உங்க பெரிய எவ்வளவு பெரிய இதுவே காட்டுனீங்க திருச்சியில. ஆனா 2 தானே கொடுத்தாங்க. 3 கொடுத்திருந்தா நான் கூட எம்பி ஆயிருப்பேன். இல்ல அப்பயும் மௌனமா தானே இருக்கீங்க. ஆமாங்க. சரி, ஆளுநர் தேநீர் விருந்துக்கு நீங்க புறக்கணிச்சீங்க, அவங்க போனாங்களே. ஆமாங்க. நீங்க அப்பயும் மௌனமா இருந்தீங்க. கலைஞர் நூற்றாண்டு நாணய விழாவுக்கு நீங்க இப்ப எதிர்க்கிறீங்களா? அந்த கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர் பிஜேபி ராஜ்நாத் கூப்பிட்டு வெளியிட்டாங்க, அதுக்கும் மௌனமா இருந்தீங்கல்ல. நீங்க பெருசா ஒண்ணும் இல்ல. நாங்க மௌனமாலாம் இல்லை. நாங்க வந்து ஆளுநருக்கு போகும்போதே நாங்க வரமாட்டோம்னு சொன்னோமா? நாங்க போகல. அப்புறம் அதனால நாங்க வந்து மௌனமாலாம் இல்ல கூட்டணிக்கோசம் இவ்வளவு மௌனமா இருந்தீங்க. கடைசி கொடியே ஏற்ற முடியல. நான் கேட்கறது இதுதான். இது இவ்வளவு மௌனமா இருந்திருக்கீங்களே. சரி, அதெல்லாம் விடுங்க, அது எங்க பிரச்சனைங்க, நாங்க பாத்துக்கிறோம்ங்க. ஆனா மக்களுக்கு பிரச்சனையா இருக்குல்லங்க, மது, அதை ஒழிக்கணுமா இல்லையா? அதுக்கு வாங்க. இப்ப வந்து கூட்டணி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகமா தொகுதிகள் பெறுவதற்கோசம் இந்த நடவடிக்கையா? அப்படிலாம் நாங்கள் போக மாட்டோம். யார் மதுவை ஒழிப்போம் என்று பிரகடனப்படுத்துகிறார்களோ அவர்களோடு தான் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பரவலான செய்தி வருகிறது. அதை நான் சொல்ல முடியாது, கட்சியுடைய இளைஞரணி செயலர் சொல்ல முடியாது. எங்களுடைய நோக்கம் என்னன்னா, யார் மதுவை ஒழிப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ, பூர்ண மதுவிலக்கை உருவாக்குவது தயாராக இருக்கிறார்களோ, அதை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். அதில் சரி, அக்டோபர் 2ஆம் தேதி இந்த
மது ஒழிப்பு மாநாடு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருமா? கொடுக்கவில்லை என்றாலும் தடையை மீறி நடத்துவோம். விஜய்க்கு அவ்வளவு குறைச்சல் கொடுத்துறாங்க, 21 கண்டிஷன் அப்படியெல்லாம் போட்டு உங்களுக்கு அந்த இது மாதிரி வராத? தடையை உடை, அதுவே விடுதலை சிறுத்தைகளின் நடை. என்ன தடை கொடுத்தாலும் உடைப்போம் நாங்க. அப்போனா அக்டோபர் 2ஆம் தேதி உங்களுக்கு பர்மிஷன் இல்லைன்னா அப்பயே நீங்க கூட்டணி விட்டு வெளியே வந்துடுவீங்களா? கூட்டணி விடுங்க, ஏங்க கூட்டணி அதுக்கே போய்கிட்டு இருக்கிறீங்க. அவர் தடை விதித்தால் நாங்கள் தடையை உடைத்து நாங்கள் போராட்டம் நடத்துவோம். அப்பயே கூட்டணி தான் இருப்பீங்க. சிறைச்சாலையை பூரா நாங்கள் ஃபுல் பண்ணுவோம். எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எவ்வளவு சிறுமையப்படுத்தலாம் நீங்க இருப்பீங்க. அது எங்க தலைவர்கிட்ட நீங்க பேசுங்க. கூட்டணியில் இருப்பீர்களா இருக்க மாட்டேங்கன்றது சங்கத்தமிழ் சொல்ல முடியாதுல்லங்க. எனக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்கல, இல்லை அதிகாரம் எனக்கு வழங்கப்படலை. இப்போ எனக்கு வந்து பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன அப்படி கொடுமையாக பண்றாங்கன்னு. ஆனால் அதை நான் சொல்ல முடியாதுல்ல. எங்கள் தலைவர் தானே சொல்லணும். எங்கள் தலைவருக்கு வந்து ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கலாம். அந்த திட்டத்தின் பிரகாரம் அவர் கருத்துக்களை அறிவிக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் கேட்கும்போது எங்கள் உயர்நிலைக்குள்ளே தெளிவாக சொல்லிட்டாரு, நமக்கு எவ்வளவு இடையூறு வந்தாலும் சரி, நம்மளை ஓரளவுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. ஏன்னா சாராய காய்ச்சறவெல்லாம் பெரிய பெரிய ஓனர்ஸ், அவங்க நம்ம கொலை செய்ய கூட முயற்சிப்பாங்க, லாரியை வச்சு கூட அடிப்பாங்க. ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம மக்களை பாதுகாக்கணும். சரி, நீங்க இதே அக்டோபர் 2ஆம் தேதி நடத்தப்படுற மது ஒழிப்பு போராட்டத்தில் திமுக கட்சிக்காரர்கள் நடத்தும் சாராய ஆலையை மூட வேண்டும் என்று அப்படி ஒரு கோரிக்கை அதில் வைப்பீங்களா? உறுதியா? உங்களால வைக்க அவ்வளவு மன தைரியம் இருக்கா? மன தைரியம் மட்டும் இல்ல, உடல் தைரியமும் இருக்கு. வச்சிருவோம், அதுல நான் மாட்டுக்கிறது இல்லை. அப்போனா திமுக விட்டு வெளிவரத்துக்கு முடிவு பண்ணிட்டீங்க. அவங்க வந்து சொல்லிட்டாங்கன்னா, அவர் உடனே வந்து அறிவிக்கை கொடுத்தாருன்னா, எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவனுடைய கோரிக்கையை ஏற்று தமிழகத்தில் நாங்கள் படிப்படியாக மது கடைகளை மூடுவோம், சாராய ஃபேக்டரி எல்லாம் முடக்குவோம், எல்லாத்தையும் இழுத்து மூடணும்னு அறிவிச்சாருன்னா சூப்பர்ல. அப்ப நீ என்ன சொல்லுவீங்க? இல்ல நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒருவேளை தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எழுச்சி தமிழுடைய கோட்பாடுகளை உள்வாங்கி, எனக்கும் அதே ஆசை, இந்த நாட்டில் வந்து மது இல்லாத ஒரு நாடாக உருவாக்க வேண்டும், ஆனால் பூரண மதுவிலக்கை நான் ஒரு கையெழுத்தை போட்டு உருவாக்குறேன் இத்தனாம் தேதிக்குள்ள அப்படி சொல்லிட்டாருன்னா அப்போ சூப்பர்ல. அவர் சொல்லுவாருன்னு நாங்கள் நம்புறோம். இல்ல அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்களா? சொல்லுவார், நம்புறோம். நியூ இயருக்கு எவ்வளவு, தீபாவளிக்கு எவ்வளவு, பொங்கலுக்கு எவ்வளவு, அப்படி இருக்கிறப்ப அது எடுத்துருவாங்களா? எடுக்க வேண்டும், எடுப்பார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஒரு பாட்டில இருந்து ஒரு எவ்வளையோ அதுக்கு மீறி அவங்களுக்கு ஒரு வருமானம் வருது இல்ல. 10 ரூபாய் செந்தில் பாலாஜின்ட்டு ஒரு இது இருக்கு இல்ல. நீங்க போய் சாயந்தரம் போய் பாருங்க, சொல்றீங்களே சாயந்தரம் போய் நீ கேமரா எடுத்துட்டு பாருங்க, எல்லாம் மன வியாதியாகி நோயாளி ஆகி இவங்க என்ன சாராயத்தை கொடுக்குறாங்களா விஷத்தை கொடுக்குறாங்கன்னு தெரியல, எல்லாம் ரோட்ல அப்படியே தடுமாறுறாங்க. தமிழ்நாடே தள்ளாடி கொண்டு இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமா, காசு முக்கியமா? ஒரு பேச்சு கேட்குறேன்னு தப்பா எடுக்காதீங்க. இப்போ வந்து நீ பெரிய மனிதர் தான், உங்களுக்கு வந்து லாபம் நிறையா கிடைக்கலாம், நீங்களே ஒரு ஃபேக்ட்ரி வச்சுக்கோங்க. ஆனால் சாராயத்தினால உங்கள் வீட்டில் இருக்க சொந்த பந்தங்கள் குழந்தைகள் பாதிக்குதுன்னா நீ என்ன பண்ணுவீங்க? முதல்ல சாராயத்தானே மூடுவீங்க. அதுதான் ஒரு தகப்பனுக்கு இருக்குது, அதே செயல்பாடு தான் ஒரு தலைவனுக்கு இருக்குன்னு. அதனால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக மது கடைகளை மூட வேண்டும், மூடுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லை, சவுத்து தமிழ்நாடு விட நார்த்து தமிழ்நாட்டில் தான் குறிப்பாக 2 சமுதாய மக்கள் தான் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கப்ப அந்த சமுதாயத்தை சேர்ந்த கட்சியை சேர்ந்து இந்த போராட்டம் நடத்தினா என்ன? அதாவது குறிப்பாக வந்து உழைக்கும் மக்கள் தான் எல்லா இடத்துலையும் குடிக்கிறதுங்க. உழைக்கிற மக்கள் தான் வந்து ஈவினிங் வந்து அந்த வலியை தாங்க முடியாமல் சாப்பிட்றாங்க. அது சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து என்ன ஆகி போயிருதுன்னா, அப்படியே வந்து அது பழக்கமாயிருது. அதனால் அப்படியே அவங்க வந்து இப்போ அந்த பழக்கத்துக்குள்ளே போய் அந்த நேரத்தில் வந்து டாஸ்மார்க் கிடைக்காம இருந்துச்சுன்னா, மூடி இருந்தால் கள்ளச்சாரத்தை வாங்கி குடிச்சு செத்து போயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம தடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நாங்களும் அந்த வேலையில் நான் செய்வோம். ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா ராமதாஸ் ஐயாவிற்கு அந்த எண்ணத்தோடு உண்மையிலேயே சாதி வரி இல்லாமல், நான் இனிமேல் சாதி வரி செய்ய மாட்டேன், நான் குடிசை எரிக்க மாட்டேன், நான் சாதி வரியை தூண்ட மாட்டேன், கலப்பு திருமணம் பண்ணவங்கள இல்லை சாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்கள நான் வந்து தவறான முறையில் நான் செய்தி பரப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தாருன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஐயா தான் நான் பண்ணேன். அப்போனா அதாவது நீங்கள் வந்து இப்போ எடுக்கிற ஸ்டாண்டு உங்களுடைய தேர்தல் கொசுகா இதுதான். எப்படி ராமதாஸ் தேர்தல் முன்ன எப்படி இது பண்ணுவாரோ அதே மாதிரி நீங்களும் அந்த கேள்விக்கு மட்டும் பயிர் சொல்லுங்க. கேட்குற கேள்விக்கு பயிர் சொல்லுங்க. நாங்கள் எங்கள் தலைவர் பேசுனதை நீங்கள் பார்த்தீங்களா? நேற்று என்னம்மா சொன்னார்? தேர்தல் வரவு செலவை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, தேர்தலில் வந்து நான் வெற்றி பெறுறோம் தோற்று போகிறோம் கவலை இல்லை, எங்களுக்கு மதுவை ஒழிக்க வேண்டும்ன்ற எண்ணத்தில் இருக்க. நீங்கள் கேட்டதுக்காக நான் ராமதாஸ் ஐயாவை சொல்கிறேன். நீங்கள் தான் கேட்டீங்க 2 பெரிய சமூகத்துடைய தலைவர்கள் ஏன் இணைந்து போராடக்கூடாதுன்னு. அதுக்காகத்தான் நான் இந்த பயிரை சொன்னேன் ஒழிய நாங்கள் தேர்தல் கூட்டணிக்காக சொல்லவில்லை, தேர்தலில் சீட்டு அதிகமாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நீங்களே பாருங்க, உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க உங்களுக்கு வழி ஏற்படவில்லையா?
இப்படி மதுக்கடையை ஓப்பன் பண்ணிட்டு ரோட்டில் முந்திலாம் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, யாரும் சீரட்டு, நான் படிக்கிற காலத்தில் சீரட்டு குடிச்சோன்னு சொல்லி அந்த பையன் சீரட்டுலாம் குடிப்பானா, சேராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த பையன் டீலாம் குடிக்கிறேன் கெட்ட பழையன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் சாதாரணமாக பொம்பளை பிள்ளைகளே பீர் அடிக்குதுங்க, குவாட்டர் அடிக்குதுங்க, வீடியோலாம் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது, பள்ளிக்கூடத்திலேயே வாங்கி பீரை குடிக்குதுங்க பெண் பிள்ளைகள். அப்போ இவ்வளோ மோசமாக அந்த சமுதாயம் போய்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு நீங்கள் எதுவுமே கூட்டணியை பற்றி பேசிக்கிறீங்க. இல்லை, அதே நீங்கள் இப்போ கூட்டணியில் இருக்கிறீங்க திமுகவை நீங்கள் நடத்துகின்ற மது ஒழிப்பு மாநாட்டில் ஒரு சமயம் அதிமுக கலந்துக்கிட்டா ஆளும் திமுகவை அட்டாக் பண்ணுவாங்க, எவ்வளோ அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அட்டாக் பண்ணால் அவங்க உரிமை அட்டாக் பண்ணிக்கிறேன், நாங்கள் அதுக்கு தடுக்கணும், எங்களுக்கு என்ன தேவையா? உண்மையை தான் அட்டாக் பண்ணுவாங்க. கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, மது விற்கிறாங்க, அப்படி தான் பேசுவாங்க, பேசிட்டு போகிறாங்க. என்ன இருக்குது? சரி சார், ஜெம் டிவிக்காக உங்கள் பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.